பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருக்கிறது இந்திய ராணுவம். தொடர்ந்து திரு பாலாஜியிடம் இது பற்றி பேசலாம். சார், இப்ப தலைநகரை தாக்கி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தீவிரமா உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது எந்த மாதிரியான இம்பாக்ட கொடுக்கும்? இப்ப பாகிஸ்தானுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்? இப்ப பாத்தீங்கன்னாக்கா முன்னாடி நம்ம லாகோரை டார்கெட் பண்ணிருக்கோம், இஸ்லாமாபாத்தை டார்கெட் பண்ணிருக்கோம். முதல்ல பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட பொலிட்டிக்கல் மிலிட்டரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம டார்கெட் பண்ணத அவங்களுடைய தீவிரவாதிகள் இருக்க பேஸ. ஆனா இப்ப அவங்க எஸ்கலேட் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணிக்காம அவங்க மிலிட்டரி இவங்களும் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாகவும் மேலும் தூண்டுதலா இருக்கும்போது நம்மளுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்னா நம்ம இஸ்லாமாபாத்தை டார்கெட் பண்ணிருக்கோம் ஏவுகணையில வச்சு. அதே மாதிரி அவங்க ஜம்மு மற்றும் சிவிலியன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நம்மளுடைய சிவிலியன் மிலிட்டரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அவங்க ஏவுகணையில வச்சு ஏர்போர்ட் டார்கெட் பண்ணும்போது நம்மளும் திருப்பி டார்கெட் பண்ணிருக்கோம். அவங்க அதை எஸ்கலேட் பண்ணி பண்ணும்போது நம்மளும் திருப்பி பண்ண வேண்டிய கட்டாயத்துல நம்ம ஈடுபட்டுருக்கோம். இப்போ எல்லை தாண்டி நம்ம தாக்குதல் நடத்திருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய நேவியும் ஏர்போர்ஸும் கோஆர்டினேட் பண்ணி நம்ம டார்கெட் பண்ணும்படியா இருக்கும். அவங்க எந்த அளவுக்கு தாக்குதல் நடத்துறாங்களோ நம்மளும் அந்த அளவுக்கு தாக்குதல் நடத்த முடியும். ஏன்னா இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி அதில் இன்டர்வியூன் பண்ணா கூட நம்மளுடைய நாட்டு மக்களுடைய காப்பாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்ய முடியுமோ அது செஞ்சுதான் மேடம் ஆகும். அது எந்த விதமான ஒரு இரண்டாம் கருத்தும் இருக்க முடியாது. கவர்மெண்ட் செஞ்சதை மக்கள் ஆதரிக்க தான் செய்யறாங்க. அது பாகிஸ்தானுடைய மக்களுக்கும் அவங்களுடைய பொலிட்டிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்க்கும் அது பாதகமா இருந்தா அதுக்கு நம்ம எதுவும் செய்ய முடியாது. சார், இப்ப வான்வழி தாக்குதல் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட எல்லையிலுமே இந்த முன்கள வீரர்கள்லாம் ரெடியா இருக்கணும்னு சொல்லிட்டு ராணுவம் தரப்புல ஒரு உத்தரவும் போயிருக்கு. இப்ப அந்த மாதிரி தரைவழி தாக்குதல் தீவிரமாகும் போது என்ன மாதிரியான இம்பாக்ட் எல்லாம் வரும்னு எதிர்பார்க்கலாம்? தரைவழி தாக்குதல் பாத்தீங்கன்னாக்கா அவங்க தரைவழி தாக்குதல் நடத்தும் போது நம்மளும் தரைவழி தாக்குதல் நடத்ததான் போறோம். ஏன்னா அவங்க ஷெட்டிங் பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லாவே அக்ராஸ் த பார்டர் ஜம்மு ஏரியால ஃபுல்லா அவங்க ஷெல் பண்ணிருக்காங்க. இப்போ ஜம்முவே ஃபுல்லாவே பிளாக் அவுட் ஆயிருக்கு. இப்போ அந்த மாதிரி சரவணியில் நம்மளுடைய ராணுவம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லை தாண்டி அவங்களுடைய ஷெட்டிங் அதிகமாக இருக்கும்போது நம்மளும் எல்லை தாண்டி போகும்படியான சூழ்நிலை நடக்கலாம். ஏன்னா பாத்தீங்கன்னாக்கா அவங்க எந்த அளவுக்கு தாக்குதலை எதிர்க்கிறாங்களோ அதுக்கு தகுந்தபடி மடங்கு நம்மளுடைய தாக்குதல் இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ பாத்தீங்கன்னாக்கா ஏர்போர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னாக்கா ஏவுகணைகளை தான் யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம ஏர்போர்ஸை யூஸ் பண்ணலாம். ஆர்மி இவங்க தாண்டி செல்லலாம். ஈவன் நேவி கூட நம்ம ஈஸ்டர்ன் ஃபிளீட் வெஸ்டர்ன் ஃபிளீட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். அவங்க அட்டாக் அவங்க எந்த அளவுக்கு அவங்க அட்டாக் இன்க்ரீஸ் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியுங்கிறத காட்டிருக்காங்க. அதுல எந்த தவறும் கிடையாது.